நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் பார்க்க போகும் தேவ வசனம், இயேசு ஏன் உலகத்திற்கு வந்தார். எல்லாம் சொல்லுவாங்க, யோவான் 3:16 இயேசு உங்களுக்காக, உலகத்திற்காக தன் ஜீவனை கொடுக்க வந்தார், உங்கள் மேல் அளவு மிக்க பாசமாக இருந்தார். எல்லாம் உண்மை. அதற்கும் மேலாக ஒரு சில உண்மைகளை உங்களுக்கு நான் சரித்திரபூர்வமாக சொல்ல ஆசைப்படுகிறேன். இவற்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இயேசு பிறப்பதற்கு முன்பாக தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது எல்லாம் 100% உண்மை. ஆனாலும் கூட, ஏனென்றால் ரோமன் அரசில் பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கான கடவுள்களை அவர்கள் வழிபட்டு கொண்டிருந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏன்ஷியன்ட் ரோமன்ஸில் thousands of God and goddess and with hundreds of demigods, அதாவது ஆயிரக்கணக்கான கடவுள், பெண் கடவுள், பாதி கடவுள் என்று பல்வேறு வகையிலே அவர்கள் ஆண்டவனை வழிபட்டு கொண்டிருந்தார்கள். வேதம் சொல்லிற்று அல்லவா, ஒரே கடவுள். அந்த ஒரே கடவுள் இப்படிப்பட்ட தவறான வழிபாடுகளிலே மக்கள் சிதையுண்டு பாவத்திற்கு அடிமைப்பட்டு பிசாசின் ஆளுகைக்குள்ளே சென்று மரித்து போய் நரகத்திற்கு போகக்கூடாது என்று இயேசு உங்கள் மீது, என் மீது அளவுக்கு அதிகமான அன்பு வைத்த காரணத்தினால் உலகத்தில் தோன்றினார் என்பதிலே தவறில்லை. இயேசு பிறப்பதற்கு முன்பாக பிரதான மதங்களாக பாரிசீஸ், சாதுசீஸ், எசினீஸ் and ஜியோலோட் என்று 4 பிரதான மதங்கள் இருந்தது. ஆயிரக்கணக்கான தெய்வங்கள், ஆண் தெய்வங்கள், பெண் தெய்வங்கள், பாதி பாதி தெய்வங்கள், இப்படியாக ஏகப்பட்ட தெய்வங்கள் இருந்தது. அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, அந்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அறிவு வளர அவங்க ஒரு 12 முக்கிய தெய்வங்களை நாம் வழிபடலாம் என்று அவர்கள் தங்களுக்குள்ளே, இதையும் கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம், தங்களுக்குள்ளே ஒரு வகைப்படுத்தி கொண்டு 12 முக்கிய தெய்வங்களை வழிபட ஆரம்பித்தார்கள். இதை தான் இந்த ஆரியர்கள் என்று சொல்லக்கூடிய பிராமணர்கள் ஜோசியத்தில் இதை முக்கியமாக வச்சுக்கிட்டு ஜோசியன் சொல்லுதுன்னு பண்ணுற எல்லா திருமணங்களும் ஹைகோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்திற்கு ஆயிரக்கணக்கான டைவர்ஸ் அப்ளிகேஷன்ஸ் வருது. அவங்க ஜாதகம் பார்த்து 10 பொருத்தம் கரெக்டாக இருக்குது, எல்லாம் சரியாக இருக்குது, நல்லா வாழ்வாங்கன்னு சொல்கிற திருமணங்கள் அனைத்தும் டைவர்ஸில் போய் முடியுது. நிறைய திருமணம் டைவர்ஸில் முடிகிறது இந்த ஜாதகம் பார்த்து எழுதுறவங்களால. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கடவுள்கள் எப்படி வகைப்படுத்தப்பட்டார்கள் என்றால், ஜூபிட்டர் என்று சொல்ல கடவுள், அவர் யாருக்குன்னா வான மண்டலங்களுக்கு கடவுள், காட் ஆஃப் ஸ்கை என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வான மண்டலங்களுக்கு கடவுள் ஜூபிட்டர். அடுத்து ஜூனோ, அவர் யாருன்னா இந்த கடவுளுக்கெல்லாம் இளவரசி, குயின்ஸ். யாரு? ஜூனோ. அந்த குயின் இந்த கடவுளுக்கெல்லாம் பொண்டாட்டிங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சாட்ரன், காட் ஆஃப் டைம். தமிழில் சனி பகவான்னு சொல்லுவாங்க, இங்கே என்ன சொல்லுது? காட் ஆஃப் டைம். நேரங்களுக்கெல்லாம் ஒரு கடவுள் சாட்ரன். நெப்டியூன், காட் ஆஃப் சீஸ். கடல்களுக்கு ஒரு கடவுள் என்றால் அது நெப்டியூன் என்று சொல்லப்பட்டது. அவர் கடலெல்லாம் பார்த்துப்பார், வேறு எதுவும் பார்க்க மாட்டார். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளூட்டோ, காட் ஆஃப் அண்டர் வேர்ல்டு. பூமிக்கு கீழே இருக்கிற எல்லாவற்றிற்கும் கடவுள் யாருன்னா ப்ளூட்டோ என்று சொல்லப்பட்டுள்ளது.
வீனஸ் காட் ஆஃப் லவ் அண்ட் பியூட்டி. வீனஸ் யாருன்னா அழகுக்கு கடவுள், பியூட்டிக்கு கடவுள் என்று சொல்லப்பட்டது. மினர்வா காட் ஆஃப் விஸ்டம், ஞானத்திற்கு என்று ஒரு கடவுள், அவர் பேர் மினர்வா. மார்ஸ் காட் ஆஃப் வார்ஸ், எங்கெல்லாம் சண்டை போடுறாங்களோ அங்கெல்லாம் இந்த மார்ஸ் என்ற தெய்வத்தை வழிபட்டு கொண்டு சண்டையிட்டு கொண்டிருந்தார்கள், சமாதானம் இல்லாமல் இருந்தார்கள். ஏன்னா இந்த மார்ஸ் கடவுளுக்கு வேலை இல்லாமல் போயிடுமே, நீங்கள் சண்டை போடலன்னா சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும், அது அவருக்கு பிடிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மெர்க்குரி, மெசஞ்சர்ஸ் ஆஃப் காட், கடவுளின் தூதர்கள், அவர்கள் மெர்க்குரி என்று அழைக்கப்பட்டார்கள். இந்த கடவுளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் இந்த தூதர்களுக்கு போய் அங்கே சொல்லுவாங்க, இங்கே சொல்லுவாங்க. அது தமிழில் நாரதர்னு கூட சொன்னாங்க. சில சினிமாவில் நான் பார்த்துருக்கேன், பழைய காலத்து படத்துலலாம் நாரதர் இல்லையா. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்போலோ காட் ஆஃப் த சன், சூரிய பகவான் என்பவன் அப்போலோ என்று அழைக்கப்பட்டான். டயனா காட் ஆஃப் தி ஹண்ட், அதாவது வேட்டையாடுவதற்கு ஒரு கடவுள், அவர் பேர் டயனா. அடுத்து செரஸ் காட் ஆஃப் த அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபெமிலல் லவ், அதாவது விவசாயத்திற்கு கடவுள். ஃபெமிலல் லவ்னா குடும்பம் அன்பாக இருப்பதற்கு ஒரு கடவுள் என்று 12 கடவுள்களை அவர்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள். இது எல்லாம் பார்த்த பொழுது இயேசுவுக்கு மிகவும் மனது கஷ்டமாக இருந்தது. ஆதியில் நான் ஒரே ஆளாக இருந்து உலகத்தை படைத்தேன், உலகத்தை படைத்து நீங்கள் ஆசீர்வாதமாக இருங்கன்னு சொன்னேன். இப்படி ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான தெய்வங்களை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் என் பிள்ளைகள். நானே அவர்கள் ரூபத்திலே சென்று அவர்களோடு அவர்களாக வாழ்ந்து இந்த மக்களை எப்படியாவது ரட்சிக்க வேண்டும் என்று பிறந்த தெய்வம்தான், வார்த்தையான தெய்வம்தான் இயேசு கிறிஸ்து. சங்கீதம் 147 4-5 பார்க்கும் பொழுது எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கிறதோ அத்தனை நட்சத்திரத்தையும் அவர் எண்ணிக்கையில் வைத்திருக்கிறார். நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு தெய்வம் இருக்கிறார் என்றால் அது இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் வேதத்திலே சூரியன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இன்றளவும் அது சூரியன் என்று தான் அழைக்கப்படுகிறது. சந்திரன் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, இன்றளவும் சந்திரன் என்று தான் அழைக்கப்பட்டிருக்கிறது. பூமியை உண்டாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இன்றளவும் பூமி என்று தான் அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. உலகத்தில் நீங்கள் எதெல்லாம் கூப்பிடுறீங்களோ பேர் சொல்லி, அந்த பேரெல்லாம் இயேசு 147 சங்கீதம் 4-5 பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். பெயர் சொல்லி அழைக்கும் தெய்வம் இயேசு மட்டும்தான். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 44 24 பார்க்கும் பொழுது இந்த இயேசு சொன்ன வார்த்தை, நான் ஒருவராய் வானங்களை விரித்து பூமியை பரப்பினவர் என்று சொல்லுகிறார். நான் ஒருவன்தான் வானங்களை விரித்தேன், பூமியை பரப்பினேன் என்று இயேசு சொல்லுகிறார். அந்த அருள்நாதர் இயேசு பார்த்தீங்கன்னா யோவான் 1:10 உலகம் உருவாவதற்கு முன்னரே இயேசு மூலமாய் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உலகம் இயேசுவின் மூலமாகத்தான் உருவாயிற்று. அப்படின்னா இயேசு முதலே இருந்திருக்கார். அந்த இயேசு இத்தனை தெய்வங்களை வைத்து வழிபடுகிற இந்த மக்கள் அழிந்து போகக்கூடாது என்று உங்கள் மேல் என் மேல் ஆசை வைத்து பாசம் வைத்து மனிதனாய் பிறந்து மனிதன் எப்படிலாம் கஷ்டப்படுவானோ அப்படிலாம் கஷ்டப்பட்டு மரித்து போனார். யோவான் 2:19 இயேசு சொன்ன வார்த்தை, இந்த ஆலயத்தை இழுத்து விடுங்கள். அவர் சொன்னது ஆலயம் என்று சொன்னது தன்னுடைய சரீரத்தை. இந்த ஆலயத்தை இழுத்து விடுங்கள், 3 நாளில் மீண்டும் கட்டி எழுப்புவேன். அதற்கு அர்த்தம் என்னன்னா, எனக்கு மரணம் இல்லைப்பா, என்னை சிலுவையில் அடிப்பீங்க, என்னை சாவடிப்பீங்க, ஆனாலும் என் உடல் செத்து போகாது, என் ஆத்துமா அழிந்து போகாது. 3 நாளில் திரும்ப வருவேன், உயிர்த்து எழுந்து உங்களை பார்ப்பேன்,
உங்களோடு பேசுவேன், உங்களோடு உணவு உண்பேன் என்று இயேசு சொன்னார். அந்த இயேசு எவ்வளவு சக்தியான தெய்வம் பாருங்கள். யோவான் 3:18 இயேசு உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தம்னா, அவரை விசுவசிக்கிறவர் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்பட மாட்டான். நீங்க வேறு எந்த மதத்தை பார்த்தாலும், இந்த 33,000 கோடி தெய்வங்கள் அல்லது இந்த 12 தெய்வங்கள் நான் வாசிச்சேன் இல்லையா, இந்த 12 தெய்வங்கள் அது எந்த மதத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒரு கேரண்டி இல்லைங்க. இந்த இயேசு மட்டும்தாங்க உங்களுக்கு எனக்கும் ஒரு கேரண்டி கொடுத்திருக்கார். என்ன சொன்னார்? என்னை விசுவசிக்கிறவன் அக்கினிக்குள்ளாக்கப்பட மாட்டான். எவ்வளவு பெரிய வாக்குறுதி பாருங்க. நீங்க சாகும் பொழுது கூட, ஆண்டவரே நான் மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறேன் என்று அந்த நல்ல கல்லனை போன்று ஆண்டவரை விசுவசிப்பீர்களே ஆனால் அப்பொழுது கூட உங்களுக்கு மன்னிப்பு உண்டு. உன் உயிர் மூச்சு என் உயிர் மூச்சு என் ஆசையில் உன் ஆசையில் இருக்கும் வரை உனக்கு ஆண்டவர் வாய்ப்பு கொடுக்கிறார். அந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க, தயவு செய்து பயன்படுத்துங்க. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, நீங்கள் அறியாததை தொழுந்து கொள்கிறீர்கள். யோவான் ஆண்டவரை பார்த்தவர், ஆண்டவரை பார்த்து தொட்டு உணர்ந்தவர். 1 யோவான் 1:1 சொல்றார், நாங்கள் கண்டதையும் காதால் கேட்டதையும் தொட்டு உணர்ந்ததையும் உங்களுக்கு அறிவிக்கிறோம். அதே யோவான் சொல்றாரு, நீங்கள் அறியாததை தொழுது கொண்டிருக்கிறீர்கள். யாரெல்லாம் இயேசுவை இன்னும் ஏற்றுக்கொள்ளலையோ, நீங்க அறியாம தொழுது கொண்டிருக்கீங்க. இயேசுவை அறிந்து கொள்ளுங்களேன், இயேசுவை தெரிந்து கொள்ளுங்களேன். இயேசு எப்படிப்பட்டவர், எதற்காக உலகத்திற்கு வந்தார் என்று மேலே சொன்ன ஒவ்வொரு வசனங்களையும் ஒவ்வொரு குறிப்புகளையும் கேட்டுதான் பாருங்களேன். கூகுளில் சர்ச் பண்ணி தான் பாருங்களேன். நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம் என்று யோவான் 4:22 சொல்லுகிறார். நாங்கள் அறிந்திருக்கிற இயேசுவை உங்களுக்கு அறிவிக்கிறோம். தயவு செய்து நான் சொன்னது யாருக்கும் புண்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல. நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், சத்தியம் உங்களை விடுதலையாக்க வேண்டும் என்பதற்காகத்தான். கிறிஸ்துவ மதம் ஒரு மார்க்கமே. இந்த வழியாக போனால் பரலோகம் போலான்னு சொல்கிற ஒரு மதம் தான் கிறிஸ்துவ மதம். எனவே எனக்கு பிரியமான அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வசனத்தையும் தயவு செய்து வாசித்து பாருங்க. கூகுளில் நான் சொன்னதெல்லாம் இருக்கான்னு சர்ச் பண்ணி பாருங்க. இருந்துச்சுன்னா இயேசுவை ஏற்றுக்க முயற்சி பண்ணுங்க. நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க, உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க. God bless you all.